யாரா இருந்தா என்ன அவரை உடனடியா வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அதிரடியால சென்னை திருவொற்றியூர்ல கள்ளச்சந்தையில மது விற்பனை நடந்ததுனால குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவர்கள் இப்போ பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிடப்பட்டிருக்கிற செய்தியானது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. வட சென்னை திருவொற்றியூர்ல மிக முக்கியமான இடத்துல டாஸ்மார்க்கை எடுத்து கள்ளச்சந்தையில விறுவிறுப்பான மது விற்பனையானது நடந்திருக்கு. இதை ஒரு இளைஞர் வீடியோ எடுத்து எல்லா சோசியல் மீடியா பக்கத்திலையும் பதிவு செஞ்சதுனால அந்த வீடியோவானது இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் பார்வைக்கே போயிருக்கு. அதனுடைய விரைவு அதிரடியால இப்ப காவல்துறை அதிகாரிகள் தரமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. கள்ளச்சந்தையில மது விற்பனை நடந்த அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு அதிரடியான ரெய்டுகள் நடத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் இப்ப காவல்துறை பறிமுதல் செஞ்சு இதற்கு காரணமா இருந்த 2 நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதை விட முக்கியமா அந்த ஏரியாவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாம இருந்ததுனாலையும் தொடர்ந்து பல நாட்களா இந்த விஷயம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் இந்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால இந்த விஷயமானது பெருசாயிருக்கு. முதல்வர் அவர்களுடைய நேரடி பார்வைக்கே இது போனதுனால இப்ப அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு சென்னை ஆணையர் அவர்கள் இப்போ குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவர்களை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இப்ப காவல்துறை உடனடியா அதிரடி காட்டியிருக்கிறது ஒரு புதிய தமிழகத்தையே உருவாக்கியிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப பதவியேற்று வெறும் 4 நாட்கள்லயே சினிமா பாணியை நிஜமாக்கி பல அதிரடியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதிரடியான திட்டங்களும் பல்வேறு நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர எல்லா நல்ல விஷயங்களும் தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று இருக்கு.